பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தந்த நல்ல வசனத்திற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். பாருங்கள், துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். காரணம் எதனால்? நம்முடைய தகப்பன் நம்மளை மகிழ்விக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய இழந்து போன அத்தனையும் நமக்கு திரும்ப தந்து ரெண்டத்தனையான பலனால் நிரப்ப வல்லமுள்ள தேவன். ஆகையால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அறிந்து பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சொல்ல, துக்கப்பட ஒருவேளை துக்கமாய் காணப்படலாம், ஒருவேளை அநேக நேரங்களிலே பசியும் பட்டினியும் பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை வாதித்திருந்தாலும் அந்த இடத்திலும் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்னது போல நாமும் சந்தோஷமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், நம்மை மகிழ்விக்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்திலே நாம் வாழும்போது சில சூழ்நிலைகள் நம்மை தரித்திரராக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய இந்த உலகத்தின் காரியத்திலே நாம் தரித்திரராக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், உங்களுடைய பலன் பரலோகத்திலே மிகவும் அதிகமாய் காணப்படும். அதுபோல ஒன்றும் இல்லை. காரணம், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற. ஆகையால் நாம் தரித்திரர் என்று சொல்லுவதற்கு அதில் நாம் மேன்மை பாராட்டுவது ஒன்று உண்டானால் கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய சிலுவை அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நாம் மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. காரணம், அத்தனையும் கர்த்தருடைய தானமாய் காணப்படுகிறது. ஒன்றும் இல்லாதவர்கள் என்ன பண்ண சகலத்தையும், காரணம் அவருக்குள்ளாக சகலமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாடுகளை அனுபவித்தால் மாத்திரம் பரலோக ராஜ்யம் உண்டு. இன்றைய காலகட்டத்திலே அநேக சூழ்நிலைகளிலே பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திலே மாய்மாலமான உலகம், எங்கு நோக்கினாலும் மாய்மாலமான ஒரு அழிந்து போகிற ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சிலுவையை நோக்கி பார்த்து நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நாம் இன்றைக்கு நிலை நின்று கொண்டு நாம் நிற்பது அவருடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை நம்மால் உண்டாமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷகத்தை நாம் மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். ஆகையால் இருக்கிறதை குறித்து கர்த்தர் தந்த எல்லாவற்றிற்காகவும் நாம் சந்தோஷத்தோட, ஒன்றுமில்லை என்றாலும் சகலமும் உடையவர்களாய் நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அதில் இருக்கிறதை நேசிப்போம், அவரையே சார்ந்து கொள்வோம். பரலோகம் உங்களுக்கு கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.